வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனரா பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. பொதுவாக எல்லா பேங்க்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து இருக்கும். லிமிட்டட் பீரியட்க்கு நமக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கொஞ்சம் கூடுதல் வட்டி வந்து இதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வரிசையில் இன்றைக்கி நம்ம கெனரா பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்ஸ்லேயுமே வட்டியை வந்து குறைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிக்கான வட்டியுமே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு பேங்க்லேயும் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டிஸை தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். அதில் என்னென்ன வட்டி கொடுக்குறாங்க, எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை உங்கள் அக்கௌண்ட் எதில் இருக்கோ அதில் நீங்கள் இந்த ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி. ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இதில் நம்ம டெபாசிட் பண்ணுற படத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், ஸ்டெப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு காயின்கான சேவிங்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, அந்த சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டை தாண்டி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸு, அதே மாதிரி பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கெனரா பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கால்குலேஷன்ஸ் இந்த ஜூலை மந்த்க்கானது. அண்ட் கெனரா பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க். அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் எப்போ வேணாலும் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டாக ஜூன் எண்டில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அமௌண்ட் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திரும்பவும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவைஸ் பண்ணுறப்ப வட்டி குறைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அமௌண்ட் குறையும் இல்லையா. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் அப்பப்போ அப்டேட்ஸ் வர நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃப்டியாக இருக்கட்டும், ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பேங்க்காக தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம கெனரா பேங்க்கோட இந்த ஸ்பெஷல் எஃப்டி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணணுன்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னு எடுத்துக்கிட்டாலே ரெகுலராக இருந்தாலும் ஸ்பெஷலாக இருந்தாலும் நமக்கு வந்து லம்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது தான். ஒன் டைமாக நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா 3 கோடிக்கும் கீழே வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். 3 கோடி ரூபாய்க்கு மேலேயும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். பட் அப்படி டெபாசிட் பண்ணுறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட்டாக கன்சிடர் ஆகும். அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ 3 கோடி கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்ட் இதில் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லியிருந்தேன். அதுக்கான டெபாசிட் பீரியட் டென்யூர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 444 டேஸ். ஸோ இந்த 444 டேஸ்க்கு என்ன வட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட கூடுதல் வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக், சீனியர் சிட்டிசன் இவங்களுக்குலாம் கிடைக்கிற வட்டியை விட கூடுதல் வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் டிடிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற இன்கம், அதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கு டிடிஎஸ் கட்டாயம் பிடிப்பாங்க. பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்லேயுமே வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதோ அதிலிருந்து 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி, நமக்கு லோன் அமௌண்ட்டும் வந்து கிடைக்கும். அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸடில் அப்படின்றத பொறுத்து அந்த அமௌண்ட்லேருந்து 90% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர், அதாவது நம்ம சூஸ் பண்ண டென்யூர் இப்போ 444 days அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எத்தனை நாள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இப்போ 444 days இருக்குது, பட் நீங்கள் ஒரு 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அதுதான் கொடுப்பாங்க. ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 1% வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கான பெனால்ட்டி சார்ஜஸ். அடுத்தது இந்த 444 days-ஐ தாண்டி வேறு ஏதாவது ஸ்பெஷல் எஃப்டிசி இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கா கனரா பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஸ்பெஷல் எஃப்டியும் இல்லை. இந்த 444 days மட்டும்தான் கனரா பேங்க்கில் இப்போ அவைலபிளாக இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட், நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த வட்டியை வந்து நம்ம எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி வேணாலும் வாங்கிக்கலாம், குவார்ட்டர்லி, இயர்லி, இல்லைனா மெச்சூரிட்டி அப்போ எந்த டைமில் வேணாலும் நம்ம வட்டியை வந்து வாங்கிக்கலாம். இது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து மெச்சூரிட்டி அப்போ வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதாவது நமக்கான வட்டி அதுலேயே சேர்ந்துட்டு வருது இல்லையா, ஸோ அந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கிறதுனால மெச்சூரிட்டி அப்போ வாங்குறோன்னா கொஞ்சம் கூடுதல் வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. இப்போது எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்றது பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 444 days-க்கான வட்டி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.6% வட்டிக்கு தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 444 days-க்கு 7.1% தராங்க. அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே 444 days-க்கு 7.2% வந்து வட்டி தராங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெச்சூரிட்டி எப்போ வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளோ கிடைக்குன்றதுக்கான கால்குலேஷன் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெபாசிட் பீரியட் பார்த்திங்கன்னா 444 days. அண்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும், அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே எவ்வளோ வட்டி கிடைக்கும்ன்றதான் பார்க்க போகிறோம். 50,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 444 days-ல் ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 4,144 ரூபா கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 4,469 ரூபா கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 50,000 ரூபாய்க்கு வட்டி மட்டும் 4,534 ரூபா கிடைக்கும். 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8,288 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 8,938 ரூபாவும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 9,068 ரூபாவும் வட்டி கிடைக்கும். 2 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 16,577 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 17,876 ரூபாவும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 18,136 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 41,443 ரூபா, அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 44,690 ரூபா, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 45,341 ரூபா வட்டியாக கிடைக்கும். 8 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 66,308 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 71,504 ரூபாவும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 72,546 ரூபாவும் வட்டியாக கிடைக்கும். நீங்கள் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 82,886 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு 89,380 ரூபா வட்டியாக கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா அதே 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப இந்த 444 நாள் முடிவில் உங்களுக்கு 90,683 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் அப்போ நமக்கு இந்த வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண இந்த பணமும் சேர்ந்து மொத்தமாக கிடச்சிரும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட்கான கால்குலேஷன். ஸோ இது மூலமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.